மிக நுட்பமான ஒரு உளவியலான ஒரு கருத்தை சொல்கிறேன். எந்த குழந்தை தன் பெற்றோரின் கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர முதிர அந்த பெற்றோர்களை பார்த்துக் கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தை கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்படுகிறோம் என்பதை கூட குழந்தைகளுக்கு மறைக்கிறார்களோ அவர்கள் சாகின்ற வரைக்கும் அந்த குழந்தையை அவர்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளை வளர்ப்பு என்பது, பேரண்டிங் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இட்ஸ் நாட். நான் நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு ஆசிரியையாக இருப்பது எவ்வளவு பெரிய ஆர்ட்டோ, பெற்றோராக தாயாக இருப்பதும் அவ்வளவு பெரிய ஆர்ட். இப்போ நம்முடைய தலைமை போலீஸ் அதிகாரி தமிழ்நாட்டுக்கு ஐயா சைலேந்திர பாபு, அவர் ஒரு மீட்டிங்ல பேசின ஒரு விஷயத்தை சொல்றேன். இது பெற்றோர்களுக்கானது. அவர் மீட்டிங்ல பேசினதை சொல்றேன். அந்த மீட்டிங்ல நானும் இருக்கிறேன். அண்ணா நகர்ல நடந்தது மீட்டிங். SBOS ஸ்கூல்ல நடக்குது. அவரும் சீஃப் கெஸ்ட், நான் வந்து அவர் கெஸ்ட் ஆஃப் ஆனர், நான் சீஃப் கெஸ்ட். பேசுறோம். அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் இங்கே விதையாக தூவி விட்டு போகிறேன். அவர் 10-12 வயசு இருக்கும்பொழுது அவங்க அப்பா வந்து சட்டையை எடுத்து ஆணில மாட்டி தூங்கி இருக்கார். அந்த சட்டையில வச்ச பணத்துல 5 ரூபாவை காணோம். அடுத்த நாள் பிள்ளைங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சிருக்காரு. அவங்க அம்மாட்ட விசாரிச்சிருக்காரு. அவங்க அம்மாவும் எல்லார்கிட்டயும் விசாரிச்சிருக்காங்க. யாரும் எடுக்கல. அவங்க அப்பா அதை விட்டுட்டார். அதுக்கப்புறமா சட்டையில பணம் வைக்கிறது இல்லை. அவர் விட்டுட்டார். எதுவுமே சொல்லல. ஒரு 15-17 வயசு கடந்து, வருஷம் கடந்து போலீஸ் ஆபீசரா ஆகிறாரு சைலேந்திர பாபு அவர்கள். ஃபுல் யூனிஃபார்மோட முதல் மாச சம்பளம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சம்பளத்தை கொடுக்கிறார். கொடுக்கும்போது அவங்க அம்மாட்ட சொன்னாராம், அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா சட்டையில இருந்து 5 ரூபா காணும் இல்லம்மா. ஆமா, பாருங்க அம்மாவுக்கும் பையனுக்கும் எப்படி உறவு இருக்கு பாருங்க. ஆமா, ஞாபகம் வச்சிருக்கியாமா? இருக்கு. அதை நான் தாமா எடுத்தேன். அம்மா சொன்னாங்களா, எனக்கு தெரியும்பா. பையன் கேட்டிருக்கார், ஏமா நான் எடுத்ததை பாத்தியா? அம்மா பதில், பார்க்கலப்பா, ஆனா நீ எடுக்கலன்னு சொன்னல, நான் நம்பலப்பா. இந்த தாய் என்ன செய்தார் தெரியுமா? தன் குழந்தையிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய பிரச்சனையை புரிந்து கொண்ட அந்த தாய் எப்படி வளர்த்தார் தெரியுமா? அந்த மகனை ஊர்ல எவன் திருநாளும் புடிச்சு சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்கிற காவல்துறை அதிகாரியாக அவரை வளர்த்தெடுத்தார் அந்த தாய். என்றால் பேரண்டிங் அப்படிங்கிறது என்னது? எப்படி பார்க்கிறது? என்னுடைய பையன் சச்சிதானந்த ஜோதி நிகேதன்ல தான் படிச்சான். பெரிய ஒரு அலப்பரா ஏதோ பண்ணா எனக்கு போன் வந்து உங்க பையனை கூட்டு போங்கன்னு. வந்துடுறேன், வந்து பார்க்குறேன். அவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான். என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறேன். என்ன பண்ணியிருக்கிறான்? +2 பசங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குதுன்னு. இது அவருக்கு பிடிக்கல. அப்படி சொன்ன வாத்தியார் அவருடைய டார்மெட்ரி மாஸ்டர். அவர் வாசல்ல ராத்திரி தாண்டி அவர் பாத்ரூம் போவார். அதனால ராத்திரி 10 மணி வரைக்கும் காத்திருந்து அவர் போறதுக்கு முன்னால குடிக்கிற பால்ல சர்க்கரையை கலந்து ஊற்றி வச்சுட்டான். நல்ல வேலை அவன் கூட இருந்த ஒரு பையனோட அவனுக்கு சண்டை. அந்த பையன் போய் அந்த டீச்சர் கிட்ட சொல்லிட்டான், இப்படி பால் போட்டிருக்கு சார், பார்த்து போங்க சார். யார்ப்பா போட்டானா? இவன் தான் போட்டான். தெரிஞ்சிருச்சு. கூட்டிட்டு வந்து அப்பாலஜி லெட்டர் எழுதி இருக்கிறாங்க. எனக்கு ஃபோன் வந்துருச்சு. நான் சென்னையிலிருந்து நீலகிரி ஏறி மேட்டுப்பாளையம் இறங்கி காலையில போய் பல்லு கூட விளக்காம ஸ்கூல்ல உட்காந்துருக்கேன். பேரண்ட். நான் மேடையில பெரிய ஸ்பீக்கரா இருக்கலாம், ஆனா என் குழந்தையினுடைய ஆசிரியையை நான் போய் பார்க்கின்ற பொழுது கையை கட்டிக்கொண்டு மிக பணிவுடன் தான் நான் அவர் முன்னால் நிற்பேன். என்னுடைய ஆசிரியர் தன்மையோ என்னுடைய பேச்சிற்கான புகழோ எதுவும் என் குழந்தையின் ஆசிரியர் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்த தாய் நான். இதை இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றேன். கை கட்டிட்டு தான் போய் நிற்பேன். ஆனா ஒண்ணு, தாய் தானே. போன உடனே சொன்னேன், என்ன பண்ணா இப்படி பண்ணா? எல்லாம் சொல்ற டைலாக் தானே நானும் சொல்லியிருப்பேன். என்னது? என் பையன் அப்படிலாம் செய்ய மாட்டான். ஒரு டீச்சரா நான் சொல்லவா? தாயா நான் சொல்லிடுவேன். இத டீச்சரா நான் சொல்லவா? செய்வான். என் பையனுக்கு பொய்யே சொல்ல தெரியாது. தெரியும். 4 பேரோட சேர்ந்துதான் அவன் குட்டிச்சவரா வரான். அந்த 4 பேருக்கு லீடர் இவன் தான். டீச்சருக்கு தெரியுங்க. டீச்சர் சொன்னாங்க, செஞ்சாங்க. அவன் திரும்பி பார்த்தேங்க. அவனை திரும்பி பார்த்து அவன் கண்ணை பார்த்து கேட்கிற, செஞ்சியாப்பா? என்ன சொல்றீங்க? அவன் பிறந்தது நான் பிறந்தது கோஸ் ஆஸ்பத்திரி, என் பையன் பிறந்தது இசபெல் ஹாஸ்பிட்டல்.
இசபெல் ஹாஸ்பிட்டல்ல அவனை பிறக்கிற அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு வண்டிக்காக காத்திருக்கும் போது அந்த முகத்தை பார்த்தேன். இந்த முகம் மனசுல இன்னும் பசுமையா இருக்கு. அதே மூஞ்சில நிக்கிறான். செஞ்சியாடா? சொல்லிட்டானா எழுதி கொடுத்திருக்கான் பாருங்கன்ட்டு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. லெட்டருங்க இங்கிலீஷ்ல எழுதியிருக்கான். பிரமாதமா எழுதியிருக்கான். என்ன டிக்ஷன், என்ன வேர்ட்ஸ், என்ன வேர்டிங்ஸ், என்ன சென்டென்ஸ், என்ன ஆர்குமெண்ட், சூப்பரா எழுதியிருக்கான். நான் சொன்னேன், மேம் இது அவன் எழுதல, நீங்க எழுதி கையெழுத்து வாங்கி இருக்கிறீங்க. நீங்க வேற மேடம், அவன் தான் எழுதுனா, கேளுங்க. அவன் கிட்ட கேட்க, எழுதினியாப்பா நீ? அப்ப முடிவு பண்ணுங்க. நான் இவன் 2 ஃபீல்டுக்கு தான் தகுதி. ஒன்னு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சு மொழி வல்லுனரா அவன் வரணும், இல்லைன்னா இவ்வளவு ஆர்குமெண்ட் பண்றானா அட்வொகேட் ஆகணும். அந்த ஸ்பாட்ல முடிவு செஞ்சேன். இது நடந்து 7 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்னைக்கு BA LLB ஆனர்ஸ் முடிச்சிட்டு அட்வொகேட்டா